கதிர் 30 கதிர் 25 கதிர் வரும் இந்த ஒரு மோப்பில். இப்போ அப்படி இல்லை, இவ்வளோ தான். இப்போ நட்டு வளையிறது இவ்வளோ தான். இந்த தண்ணீரிலே ஒன்று ஆற்று நீர், இன்னொன்று ஊற்று நீர். ஆற்று நீரை நாம் விட்டுவிட்டு இன்றைக்கு பரிதவிக்கிறோம். ஆனால் ஊற்று நீரையும் கூட ஒழுங்காக நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை என்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் 2001 2002 நிலநீர் பிரிவிலே பொதுப்பணித்துறையிலே சிறப்பு தலைமை பொறியாளராக இருந்தபோது வயலூர் என்ற இடத்திலே ஒரு ஆற்றுக்கடியிலே பாலாறு அடியிலே 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பு சுவரை கட்டி அதில் 2 கோடி ரூபாயிலே கட்டி அதிலிருந்து ஊற்று நீரை தேக்கி இன்றைக்கு கல்பாக்கம் அட்டாமிக் பவர் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் என்பதற்காக தண்ணீரை வழங்கி கொண்டிருக்கிறோம். ப்ராஜெக்ட் 66 ஆரம்பித்து தான் அது இந்த பாலாத்தில் ராட்சச கிணறுகள் அமைத்து தண்ணி உறிஞ்சி இந்த அணு உலைக்கு கொண்டு போகிறாங்க. அது இல்லாத அங்கேருந்து மறைமல் நகருக்கு பல பம்புகள், ராட்சச பம்புகள் அமைத்து உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த கடல் தண்ணி ஆற்றுல புகுந்துடுச்சு. புதுப்பட்டினம், வயலூர், சதுரங்கப்பட்டினம் சேர்ந்த 6 டேங்கில் இன்றைக்கி இயங்காமல் போயிடுச்சு. சுத்தமாக மூடி வச்சுருக்கு. அந்த 5 வருடமாக இயங்கவே இல்லை. காவிரி பாயும் தஞ்சைக்கு ஒப்பாக விளங்கியது இந்த வயலூர். சின்ன தஞ்சாவூர் என்ற பெயரும் இதற்கு உண்டு. வசவ சமுத்திரம் என்னும் பழந்துறைமுகத்திற்கு அருகில் உள்ள எனக்கு பழந்தமிழ் நாகரிகத்தின் எச்சங்கள் இன்றும் உள்ளன. கடலிலிருந்து 3 கிலோமீட்டர் எங்கள் ஊர். நாங்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு பல ஆண்டுகளாக நல்ல முறையில் விவசாயம் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ ஒரு 5 ஆண்டு காலமாக ஆற்று மணல் அள்ளி விட்டதுனால 30 அடி ஆழத்தில் ஆற்று மணல் அள்ளிட்டாங்க. அதனால் நீர்மட்டம் கீழே போயிடுச்சு. அது இல்லாமல் தண்ணி சவராகி விட்டது. சுனாமி வந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே. அது வந்ததுலேருந்து தண்ணி ஊருக்குள்ளே கரையோரம், ஆற்று கரையோரம் வந்துடுச்சு. அதிலேருந்து தண்ணி உப்பு தண்ணி, சால்ட் வாட்டர் ஆகிவிட்டது. அதனால் விவசாயம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்கள் விவசாயம் பண்ண முடியாமல் சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். நாங்கள் குடிக்கிற தண்ணீருக்கு கிராமத்துக்கு நலாத்தூர் பஞ்சாயத்துலேருந்து நடு ஆற்றுலேருந்து போர் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரோம். அதை தான் மக்களுக்கு விநியோகம் செய்து சாப்பிட்டு வரோம். எங்களுக்கு குடிநீர்ன்றது மாபெரும் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. எங்களுக்கு குடிநீர் இல்லாதனால எங்கள் பகுதியிலேருந்து எடுத்துக்கொண்டு கல்பாக்கத்துக்கு பாலாத்து தண்ணி கொண்டு போகுது. அதுலேருந்து தான் நாங்கள் திருட்டு ட்ரில்லிங் பண்ணி எடுத்து நாங்கள் குடித்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் பாலாறு. கடலில் கலக்கக்கூடிய பாலாற்றினுடைய கழிமுகம். இந்த பாலாறு கர்நாடகத்தில் கிளம்பி 222 கிலோமீட்டர் பயணம் செய்து கர்நாடகம், ஆந்திரம் வழியாக தமிழகத்துக்குள்ளே வயலூர் கிராமத்தில் பாலாறு கடலில் கலக்குது. வயலூர் கிராமம், ஆயப்பாக்கம் கிராமங்களில் கல்பாக்கம் அணுமின் நிலையத்துக்காகவும் அங்கே உள்ள நகரியத்துக்காகவும் நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவில் உள்ள ராட்சச ஆழ்துளை கிணறுகளால் தண்ணி உறிஞ்சப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய கடல் தண்ணி நிலத்தடி நீர் வழியாகவும் மேல் வழியாகவும் இங்கே இருக்கக்கூடிய பாலாற்றினுடைய கழிமுக பகுதி வழியாக பாலாற்றினுடைய படுகைக்குள்ளார நுழைஞ்சிருக்கு. கடலில் கலக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தடுப்பணை கட்டணும். தடுப்பணை கட்டுறதன் மூலம் வரக்கூடிய மழைக்காலத்தில் வரக்கூடிய தண்ணி நேரடியாக கடலுக்குள்ளே கலக்காமல் பூமியிலே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணி அந்த பகுதியில் உள்ள தண்ணீர் உப்பு கரிக்காமல் போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாக்க முடியும். புதுமண பெண்ணாய் காப்பு கட்டி நீராடி என்னை வாழ்த்திய காலங்கள் மாறி இன்று உடல் முழுவதும் விஷத்துடனும் காயங்களுடனும் குற்றுயிரும் குலையுயிருமாக இங்கு வந்தடைகின்றேன்.
என் துயரங்களுக்கு மருந்தாகவும் மீண்டும் மீன்களும் நண்டுகளும் விளையாடும் என்னை ஆறத் தழுவி முயங்கி பெற்றவளை சந்தித்தது போல் மகிழ்கிறேன், இணைகிறேன். சோறும் நீரும் விற்கக்கூடாது என்று உலகுக்கு உணர்த்தியவர்கள் தமிழர்கள். இன்று பூமியை துளைத்து படிவங்களாக உள்ள தண்ணீரையும் எடுத்துவிட்டார்கள். தண்ணீரினால் 3ஆம் உலக யுத்தம் வராமல் இருக்க வேண்டும். இந்த உலகமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு பேரில், புதிய பொருளாதார கொள்கைங்கிற பேரில் நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் நிறைய வந்துட்டு இந்த தண்ணீரை உறிஞ்சுறதுல ரொம்ப அதிகமாக அவங்க செயல்படுறாங்க. இந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கு அவங்களுடைய குறிக்கோள், அவங்களுடைய நோக்கம் எல்லாமே பணம் பண்ணுறது, லாபம் மட்டும்தான். அதனால் இந்த அவங்க மனித உழைப்பை சுரண்டுறதுக்கோ, நம்முடைய இயற்கை வளங்களை சுரண்டுறதுக்கோ, நம்ம தண்ணீர் மாதிரி ஒரு பொது சொத்தை அழிக்கிறதுக்கோ அவங்க தயங்குறதே கிடையாது. படிக்காத ஆளுங்களுக்கு தான் இந்த ஆர்வம்லாம் இருக்குது. படித்த ஆஃபீஸில் இருக்காங்க பார், நமக்கு என்ன ஆச்சு என்ற லெவலில் அவங்க பாட்டுன்னு போயிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் கவர்மெண்ட்டில் நமக்கு குடிநீர் கொடுக்க போகிறாங்க, நம்ம சம்பாதிக்கிறோம், மினரல் வாட்டர் வாங்கிக்கிறோம், வாட்டர் பாக்கெட் வாங்கிக்கிறோம், அன்ட்டு பாட்டில் 5 லிட்டர் பாட்டில் 25 லிட்டர் பாட்டில் வாங்கி வீட்டை வச்சுக்கின்னு அவங்க சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பாதிப்புன்றதே தெரியாத அளவுக்கு இருக்குது. அதே பழைய தண்ணியை கூட தந்து தான் விற்கிறான் பாட்டில், அது தெரியாதது இல்லை. ஒரு ரூபா பாக்கெட்டு வாட்டர் பாக்கெட்டுன்றாங்க. அந்த வாட்டர் பாக்கெட்டு எத்தனை நாளைக்கு பேக் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? படித்தவனுக்கு முட்டாள் கிடையாது, முட்டாள் தான் அவன் உண்மையிலேயே. கவர்மெண்ட்டு இது ரூல்ஸ் பிரகாரம் பாக்கெட் தண்ணியை 10 நாளைக்கு முன்னே ஃபேக்ட்ரியில் உருவாக்குறான். அது ஹோல்சேல் வியாபாரிக்கு வருது டீலர்கிட்டேருந்து, அங்கே ஒரு 5 நாள் நிற்குது. அங்கேருந்து சில்லறை வியாபாரிக்கிட்ட வருது, அங்கே ஒரு 5 நாள் நிற்குது. இவன் கடையில் கௌரவமாக வாங்கி 1 ரூபா கொடுத்துட்டு பாக்கெட் தண்ணி குடிக்கிறான்னு பார்ப்பான். ஆனால் அது 10 நாள் தண்ணி. இன்றைக்கி தினந்தோறும் வர தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை. இதுலேருந்து யார் தெரிஞ்சவங்க? கிராமத்து ஆளுங்க அன்றைக்கி குழாவில் பிடிச்சி அன்றைக்கி குடிக்கணும்னு பார்க்குறான். படித்த அத்தனை பேரும் முட்டாளுங்கன்றதுல இந்த ஒரு நிலத்தில் பார்த்துலாம். அந்த பாக்கெட் தண்ணி பிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த பாக்கெட்டு உள்ளே வரல விட்டு பாருங்கள், குழன்னு பிசுன்னு இருக்கும். அது பார்க்க மாட்டான். நினச்ச இடத்துல தோண தண்ணி கிடைக்கும், குடிக்கலாம்ங்கிற நிலை மாறி எந்த இடத்துல எடுத்தாலும் இன்றைக்கி அழுக்கான தண்ணி தான் கிடைக்கும். சாதாரண ஒரு கிராமத்து விவசாயி கூட இன்றைக்கி பாட்டில் தண்ணி தான் வாங்கி குடிக்கணுங்கிற ஒரு கேவலமான ஒரு மோசமான நிலையை இந்த அரசாங்கம் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாலே இரிகேஷன் போர்டு என்று ஒன்று இருந்தது. அந்த வாரியத்தை கலைத்து விட்டார்கள். அதனுடைய பணி அப்போது இருந்த நீர்நிலைகளை பாதுகாப்பது, அவற்றுக்கான முன்னேற்ற பணிகளை செய்வது போன்ற வருவாய்த்துறையும் பொதுப்பணித்துறையும் மற்ற பஞ்சாயத்து துறைகளும் சேர்ந்து அந்த பணியை செய்து வந்தது. இடையிலே அந்த வாரியத்தை கலைத்து விட்ட காரணத்தினாலே அந்த பணியை எடுத்து செய்வதற்கு யாரும் இல்லை. ஏதோ கடல் நீரை சுத்தப்படுத்தி அந்த நீரை மக்களுக்கு குடிநீராக விநியோகிக்கிற திட்டம் என்று பல ஆயிரம் கோடி ரூபாய்களை விரயம் செய்கிறார். தமிழ்நாட்டிற்கு அது தேவையே இல்லை. அது பல வழியிலும் இயற்கையை அது மாசுபடுத்திவிடும், மீன் வளத்தை அது சேதப்படுத்திவிடும். மாறாக நம்மிடமுள்ள ஏரிகள், குளங்கள், ஆறுகள் இவற்றை அழிய விடாமல் பாதுகாத்தாலே போதும், நமக்கு தேவையான தண்ணீர் நமக்கு கிடைக்கும். கட்டாதே 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 பாலாற்றில் அணை கட்டாதே பாலாற்றில் அணை கட்டாதே 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 பாலாற்றின் குறுக்கே அணை கட்டாதே அணை கட்டாதே அணை கட்டாதே அணை கட்டாதே வட தமிழகத்தின் ஆதாரமாக 1.5 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்குகின்ற பாலாற்றை தடுக்காதே தடுக்காதே
ஆந்திராவில் ஏற்கனவே அது ஓடுகிற அந்த 33 கிலோமீட்டர் தொலைவிற்குள் 22 தடுப்பணைகளை இதுவரை கட்டிவிட்டார்கள். இப்போது கணேசபுரத்தில் 3வதாக ஒரு பெரிய அணையை கட்டுகிறார்கள். எதற்காக என்று சொன்னால் குடிநீருக்கு என்று சொல்கிறார்கள். உண்மை அது அல்ல. அவர்கள் அங்கே ஒரு பெரிய சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அங்கே அமைக்கிறார்கள். அதற்கு தேவையான நீர் வேண்டும் என்பதற்காக நமக்கு கொஞ்ச நஞ்சம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலாற்று தண்ணீரையும் தடுத்து அவர்கள் பக்கம் திருப்பி கொண்டு போகிறார்கள். அதுவும் நடத்தி விடுவார்களானால் பின்னால் பாலாற்றில் தண்ணீர் வராது. ஆண்டுதோறும் சராசரியாக பாலாற்றில் தண்ணீர் 80 டிஎம்சி உற்பத்தி ஆகிறது. ஒரு டிஎம்சி என்பது 100 கோடி கனஅடிக்கு சமமாகும். எந்த நிலை எடுத்துக்கொண்டாலும் 3 மாநிலங்களும் சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் தண்ணீரை என்று சொன்னால் கூட பாலாற்று நீரை அவர்கள் குறைந்தது 80/3, அதாவது 27 டிஎம்சி 3 மாநிலமும் சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த நிலை இப்பொழுது இல்லை. அதனால்தான் பாலாறு நமக்கு இந்த குடிநீருக்கு கூட கிடைக்காமல் நாம் அவதிப்படுகிறோம். இந்த இடத்துல தான் புதுசாக ஒரு டேம் கட்ட போகிறாங்க. 600 கோடி ரூபாயை செலவு பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறோம். இந்த திட்டம் இருக்குது 1960லேருந்து இது சர்வே பண்ணி நின்றுக்கிறாங்க. இப்போ இதை செய்யறதுக்காக ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இது கட்டிவிட்டால் வானம்படி பாலாருக்கு தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த நீர்த்தேக்கம் கட்டிவிட்டால் அதிகமாக வெள்ளம் வரும்போது இந்த நீர்த்தேக்கத்தில் ஏதாவது ஒரு டேமில் பாதிப்பு ஏற்பட்டால் வானம்பாடி சுற்றுப்புறம் அத்தனை நகரங்களும் அழிஞ்சு போகும். இந்திய நாட்டின் பிரதமர் நேரு அவர்கள் 1956 ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்கிறார். அந்த சட்டம் என்னவென்றால், அதாவது மாநிலங்களுக்கிடையே ஓடுகின்ற ஆறுகளில் சமமாக அவர்கள் தண்ணீரை பங்கிட்டுக் கொள்ளவில்லை என்றால் அங்கு பிரச்சனை ஏற்படுமானால் அந்த நதியை அந்த மத்திய அரசு எடுத்துக்கொண்டு நதிநீர் ஆணையம் அமைத்து அந்த மாநிலங்களுக்கிடையே தண்ணீரை பங்கிட்டு தர வேண்டும் என்ற அந்த சட்டம் பாஸ் பண்ணியிருக்கிறது. ஆகையால் அந்த சட்டத்தின் வாயிலாக இவர்கள் ஒரு 6 மாதத்துக்குள் இந்த 3 மாநிலம் முதல் மந்திரிகள் ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம் இதற்கு பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அவ்வாறு அவர்கள் வரவில்லை என்றால் நாம் நதிநீர் ஆணையம் அமைத்து நம்முடைய மத்திய அரசானது எப்படி ரயில்வே துறை அல்லது நேஷனல் ஹைவேஸ் போன்றவைகள்லாம் மத்திய அரசின் கீழ் எவ்வாறு சுலபமாக செயல்படுகிறதோ அதுபோலவே இந்த 3 மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற பாலாற்று நீரை பங்கிட்டு தர வேண்டும் என்பது உறுதியான செயல்பாடு. குறிப்பாக ஆற்று நீரை பற்றி 1965ஆம் ஆண்டில் ஹங்கேரிய நாட்டின் தலைநகரமான ஹெல்சிங்கியில் ஒரு சர்வதேச மாநாடு கூடி ஆற்று நீரை எப்படி பங்கீடு செய்வது என்பதற்கு சில வரைமுறைகளை வகுத்திருக்கிறது. அப்பர் ரைப்பேரியன் ரைட்ஸ், லோயர் ரைப்பேரியன் ரைட்ஸ் என்ன, ஒரு ஆற்றின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமை, மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உரிமை என்பதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச சட்டத்தையும் இவர்கள் மதிப்பதில்லை. இங்கே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் மதிப்பதில்லை. நீங்கள்லாம் எப்படி உறுதிமொழி எடுத்தீங்களோ அந்த உறுதிமொழியை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்களாம் ஒருமைப்பாடுன்னு சொன்னீங்க. எங்கே இருக்குது உங்கள்கிட்ட ஒருமைப்பாடு? ஏக இந்தியான்னு சொன்னீங்க. உங்கள்கிட்ட ஏக இந்தியா எங்கே இருக்குது? அந்த காலத்தில் ஏக இந்தியா சொன்னதால் தான் விடுதலை கிடைச்சது. இன்றைக்கி அதில் மாநிலத்தை பிரித்து போட்டு ஆற்றை பிரித்து வச்சுக்கிட்டு இது இந்த ஆறு என்னது, இந்த ஆறு என்னது உரிமை கொண்டாடுறீங்க. உங்களுக்கு ஆற்றுல உரிமை கிடையாது. இந்த உரிமையெல்லாம் நீக்கி மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசும் கூடி உக்காந்து பேசி இந்த உரிமையெல்லாம் அப்புறப்படுத்தி 1892 ஒப்பந்தம் 1924 ஒப்பந்தம் செயல்படுத்தி இந்த ஆற்றை ஜீவனை ஆக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஷார்ப்னர் இல்லைப்பா.
போய் சுகிர் அப்படியே அங்கே போய் உட்காந்துக்கிறோம் கொஞ்சம் கூடமா